வாசிப்போம். அந்த திசைகளில் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நல்ல கவனிக்கணும். நாம் என்ன இப்ப சொல்லுவோம், இயேசுவிடத்துல நாம நோக்கி சிந்திக்கும் பொழுது அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார், நம்மை காக்கிறவராக இருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க அவர் பதில் கொடுக்கவில்லை. அந்த பெண் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று வேறு சொல்லுகிறார் என்று சொன்னால், என் மகள் பிசாசினால புதிய வேதனை அனுபவிக்கிறார். சாதாரணமான ஒரு வேதனை அல்ல, புதிய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவளுக்கு என்ன பண்ண வேண்டும்? சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக அங்கே அவதாமே ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பிரதித்திரமாக அவள் ஒரு பதில் கூட அவர் சொல்ல மறு பேச்சு பேசல. அதை கண்டு காணாதது போல, காதில் கேட்டும் கேட்காத போல இருக்கிறார். அப்பொழுது சீஷர்கள் என்ன சொல்வார்கள்? அவர் எங்க இருந்தெல்லாம் போறாரு. எப்பவுமே அவருக்கு என்ன, நம்ம ஆண்டவருக்கு நடந்துட்டே கொடுக்கிறார். போற வந்த பாவ திசைகள் எல்லாமே பார்ப்பார். அவர் என்ன செய்யறாரு, இவர் எப்படி இருக்கிறாரு, எங்க போறாரு, என்ன சிந்திக்கிறாரு, இப்படியே பார்த்துதான் போயிட்டே இருப்பார். நடந்தே கொண்டே இருக்கிற பின்னால இருந்த அம்மா தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. என் மகளுக்கு எப்படியாவது என்ன பண்ண வேண்டும், நீ சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஏன் அவர் பதிலை கொடுக்கிறார்? அவங்க சீஷர்கள் சொல்றாங்க, அவர் பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறாங்க, அவருக்கு ஏதாவது ஒரு விசித்திரமான ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிவிடும் என்று சொல்லி. இந்த இறக்க குணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஒன்று, அவர் பதில் கொடுக்காதது. இந்த இறக்க குணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். எல்லா சீஷராகப்பட்ட எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்பதை குறித்துதான் அங்கே அவர் சொல்ற. அவர் பதில் கொடுத்திருக்காருன்னா இந்த இறக்க குணம் வந்திருக்காரு. கூட இருக்கிற சீஷர்கள், கூட இருக்கிற சீஷர்களுக்கு அந்த இறக்க குணம் தொடர்ந்து பாவம் தீச்சி கேட்டுக் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒரு பிரதிகரமான ஒரு வார்த்தையை பதில சொல்லி அனுப்பும், நல்ல ஒரு பதில சொல்லி அனுப்பும் என்று கேட்கிறாங்க. அது அடுத்தது நீங்க முன்னே பார்க்கிறார் சொன்னால், அவர் எந்த திசையில இருக்கிறவர்? ஒரு கானானிய அந்த தேசத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து சரியா இந்த பெண்ணுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த விதமான உறவு கிடையாது, சம்பந்தம் கிடையாது. அதை குறித்து அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை இங்க அடுத்த வருஷம் என்ன சொல்றாங்க? காணாமல் போன ஆறுதலாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றவர்கள் அல்ல. உங்களுக்கு நான் செய்வதற்காக நான் வரல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. அதுக்காக நான் பரலோகத்திலிருந்து வரல. நான் இஸ்ரவேல் ஜனங்க, என் பிதாவினால் உண்டாக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்காக தான் நான் வந்தேனே தவிர இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் எல்லாருக்காகவும் நான் வரல என்று அவர் சொல்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுகிறது. அதனாலதான் அங்க சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலுக்காக தான் நான் வந்தேன், மற்றபடி போகிற வருவதற்காக நான் வந்து செய்யறதுக்காக நான் வரேன் அப்படிங்கிறத சொல்றாரு. மீதமாக போனால் அந்த வசனத்தை வாசிப்போமாங்க. அதற்கு அவர் இந்த சீஷர்கள் அந்த இறக்க குணம் வருது. ஏன்னா நாலு இடையில நீங்களும் ஊழியம் செய்ய ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கு அந்த இறக்க குணம் வரும். யாரா வந்து வருந்தி கேட்டுக்கொண்டு அவர்களுக்காக சிரிப்பதற்காக ஒரு இறக்க குணம் வரும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த வார்த்தை சொல்றார். அதுக்கப்புறம் இந்த வார்த்தை சொல்றார், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்ட. அதாவது அனுப்பப்பட்டா யார் அனுப்பணும்? நான் வந்து ஒருத்தர் வந்து நீங்க அந்த வீட்டுக்கு போக அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது வந்து பிதாவினுடைய சித்தம், பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். எங்க அனுப்பி இருக்கிறார்? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு என்னை அனுப்புகிறார். தவிர உங்க வீட்டுக்கு வந்து உங்களோட சுகப்படுத்துவதற்காக
என்னை அனுப்பவில்லை என்று சொல்லிதான் அந்த அப்படியாக அவர் கற்பனை முடியாது. அப்படியே அந்த விஷயத்தை அப்படியே ஒரேடியா அறுத்து விடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது போல அவர் செய்து விடுகிறார். அங்க இருக்கிறது பார்ப்போமாக வாசிக்கிறீர்களோ, மற்றபடி அல்லவென்றால் அவர் வந்து ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். முதலாவது அவர் துதிக்கிறார். அவர் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறார், எந்த வம்சத்துல இருந்து வந்திருக்கிறார். தாவீது குமாரரே எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு இது எப்படி அவட்டவர், எந்த வம்சத்துல இருந்து வந்து என்பதை குறித்தெல்லாம் அவர் அறிந்துதான் அந்த வார்த்தை சொல்வார். தாவீது குமாரரே அடுத்தது எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டார். அடுத்தது என்ன பண்ணா அணிந்து கொண்டார். நாம செய்வோமா இப்ப நீங்க வரீங்க, இப்போ ரட்சிக்கப்பட்டவரோ ரட்சிக்கப்படாதவரோ ஒரு சூழ்நிலையில என்கிட்ட வருவீங்க. வரும்பொழுது அவர் ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணல உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட்டு வந்துருவீங்களா? பண்ணிட்டு கொள்ளவே மாட்டீங்க, ஜெபம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு போயிருவீங்க. எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். அடுத்தது அவர் அவர்களை நோக்கி பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லுவார். அப்படி என்றால் இஸ்ரவேலின் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவும் மற்றவர்கள் எல்லாம் நாய்க்குட்டிகளாகவும் அதை முடிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மக்கள் எப்பவுமே சொல்லும் பொழுது வார்த்தை கேட்கும்போது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கருத்துகள் ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ நான் சொல்ற வார்த்தையை நான் சொன்னா என்ன பண்ணுவேன்? நான் என் சபையில நான் ஜெபம் பண்ணுவேன். சும்மா போயிடலாம் நான் ஜெபம் பண்ண முடியாது. நான் எத்தனையோ வீட்டுக்கு போயிருக்கேன், எத்தனை வீட்டுகள் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். சர்க்காரும் அப்படி சுத்தமான ஒரு ரட்சிக்குள்ள கொண்டு வாங்க. நான் பிரயாசப்பட்டு செய்யக்கூடாது, ஒரு லட்சியத்துக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் என் பிதா அழைக்காவிட்டால் என் இடத்துக்கு வரமாட்டேன். அப்ப அவர் அழைக்கணும். அதனால நான் வீட்டுல போனா நான் ஜெபம் பண்றேன் நான் சொல்லுவேன். அவங்க கொண்டு வந்தா சரி அப்படி சொல்லுவீங்க. இப்ப நான் என்ன பண்ண முடியாது? நான் இந்த மாதிரி சொன்னாக்கா இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். வீட்டுல சபையில தான் நான் ஜெபம் பண்ண முடியும். பரிசுத்தமானது எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடாதீங்க என்று நான் சொல்லுகிறது. அப்படின்னு நாம சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க என்னையா ஒரு இடத்துல ஜெபம் பண்ணா நன்மை நடக்குதுன்னு சொல்லிட்டா ஒரு நாய்க்குட்டி அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு கருத்து இருக்கு. அதனால அந்த வார்த்தை தேவையில்லாம அவர் வார்த்தையை எப்பவுமே அவர் சொல்ல மாட்டார். அந்த வார்த்தையில அர்த்தம் இருக்கிறதான் அவர் சொல்றாரு. அப்ப அந்த அம்மாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை ஒன்று. ரெண்டாவது அவர் சொல்லுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் நான் செய்ய வந்தேன், எல்லாருக்கும் செய்யறதுக்காக அல்ல. அதனால இன்னும் தெளிவா அவங்க என்ன பண்றாருன்னா, அந்த அம்மா இப்படி சொன்னா உடனே நம்ம விட்டு இவங்க போயிடுவாங்க, திரும்பி நம்ம பக்கமே வரமாட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசுத்தமானதை பிள்ளைகளுடைய அப்பத்தை என்ன பண்ணக்கூடாது, நாளைக்கு நல்லதே அல்ல. நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தேன், அவர்கள்தான் நான் பிரயோஜனப்படணும், உனக்குலாம் நான் பிரயோஜனப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்று சொல்கிறார். அதுல வந்து இப்ப நான் வந்து உங்களை வந்து ஒரு நாய்க்குட்டின்னு சொன்னா ஒரு மனசு எப்படி ஒரு கஷ்டமா இருக்கு. நான் ஒரு நாய்க்குட்டின்னு சொல்றேன், அவங்க சபையில இருக்கவங்களை மாத்திரம் உயர்த்தி சொல்றாரு, பிள்ளைகள் என்று சொல்றாரு, நம்ம வந்து நாய்க்குட்டி என்று சொல்றாரு. அந்த இடத்துல அந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அதற்கு அவர் நீதான் நீங்க சொல்றது 100% உண்மை ஆண்டவரே, அதுல எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது, நீங்க சொல்றது உண்மை. அதுக்கு அடுத்தது நாய்க்குட்டிகள் தன் எஜமான்கள் மேஜில் இருக்கிறத இப்போ விலங்குகளை பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க சாப்பிடுறாங்க, அதுல இருந்து எப்படி இல்லையா
இப்ப நீங்க வந்து டைனிங் டேபிள் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, மேல ஒரு மடியில ஒரு டவுல் வைப்பாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் மிஸ் ஆகிட்டு அது விடாம இருக்காது, அந்த ட்ரெஸ் பாழாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மேல வந்து என்ன பண்ணாங்க, ஒரு டவல் போடுவாங்க. அது மடி மேல வச்சுதான் நாங்க ஒரே ட்ரெஸ் போடுறோம்னா நாங்க பெரும்பாலும் சாப்பிடும் போது என்ன பண்ணேன், அது மேல ஒரு துணியை போட்டுதான் சாப்பிடும். எப்படி இருந்தாலும் அந்த ட்ரெஸ் மேல பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அது அந்த அம்மா மிச்சம் பண்ணி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பிள்ளை அந்த நேரத்துல இருந்து சாப்பிடப்படுது, பிள்ளைங்க சாப்பிடுவோம், பிள்ளைங்க சாப்பிடுறாங்க, நாங்க நாய்க்குட்டியாக இருக்கிறோம். அந்த பிள்ளைங்க சாப்பிடுறாங்க. எப்படி அவங்க அந்த இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்து தன் பிள்ளைய மீட்டெடுக்கும்படியாக தன்னுடைய பிள்ளைய அந்த பிசாசின் பிடியில இருந்து மீட்டெடுப்பதற்காக அவங்க எப்படி எல்லாம் தேவனிடத்துல போராடுறாங்க, எப்படி சம்மதப்படுத்துறாங்க, எப்படி பேசுறாங்க என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமா நாம் தெரிந்து கொள்ளணும். நாங்க நாய்க்குட்டியாக இருக்கிறாங்க, இந்த பிள்ளைங்க சாப்பிடுறாங்க. ஆனா அந்த சாப்பிடுறதுல இருந்து ஒழுகிற அந்த துணிகள் சின்ன சின்ன துண்டுங்க, சின்ன சின்ன பீஸு, அத நாய்க்குட்டி சாப்பிடுறத ஆண்டவருக்கு ஒரு ஆச்சரியம். ஆண்டவருக்கு ஒரு ஆச்சரியம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, யாரு எந்த இடத்துல இருந்து சொல்லி அவன் நாமத்தை உயர்த்தமுடிய தாவீதின் குமாரரே, இரண்டாவது எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பணிந்து கொண்டார். மூன்றாவது அவர் மிகவும் தாழ்மையோடு சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு மாதிரியா சொல்றார். நாய்க்குட்டி சொல்றது வந்து ரொம்ப ஒரு மற்றவர்கள் என்ன நினைப்பாரு, என்ன போய் இப்படி சொல்லிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மனப்பான்மை இருந்தால் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நாய்க்குட்டியாவே இருந்துட்டு போறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்க சாப்பிடுகிற அந்த துணிக்கையினால அந்த நாய்க்குட்டிகளும் சாப்பிடல அப்படின்னு அந்த அம்மா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தன்னை தாழ்த்துகிறார்கள், ஆனால் அந்த அப்பத்தையும் உரிமையோடு கேட்கிறார்கள். அந்த அப்பத்துக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது, உரிமை தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அவர் வார்த்தை என்ன சொன்னாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து என்ன பண்ணக்கூடாதா, நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது, கொடுக்கவே கூடாது. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றது, அந்த அப்பத்துக்கு உணவு கொண்டாடு, எங்களுக்கு அதுல சம்பந்தம் வேண்டும், நாங்களும் அதை சாப்பிடணும். அதனாலதான் மேலிருந்து கீழே விடுறது கூட நாங்க என்ன பண்ணுவோம், சாப்பிடவே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து அவர் சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே விசுவாசம் விசுவாசம் பொய், ஆகையால் நீ விரும்புகிறபடி ஒரு வார்த்தை சொன்னா சபையை விட்டு போகுது, தேவனுடைய சமூகத்தை விட்டு போகுது. அவங்க சொல்றாரு, பரிசுத்தமாக என்ன பண்ணணும்னா நாய்க்குட்டிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்பதான் அந்த அம்மா என்ன சொல்லுது, என் மகன் சுத்தமா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமான அவங்களுக்கு போல நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டும் என்பதற்காக நாய்க்குட்டிய அப்படியே பிள்ளையாக மாற்றும்படியாக அவன் போராடுகிறார். உறவு படுத்துக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கு கர்த்தரோடு நாம் அப்படிதான் உறவுபடுத்தணும், பேசணும். தாவீதின் குமாரரே எனக்கு வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பணிந்து கேட்டுக் கொள்ளணும். இன்றைக்கு நாம் என்ன பண்றோம், தேவனுக்கு விலகி போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் சம்பந்தமே கிடையாதுமா, நான் கொடுக்குற பரிசுத்தத்தின் அப்பத்தை என் பிள்ளைங்க சாப்பிடணும், நீங்க சாப்பிட கூடாது, அதுக்கு அனுபவமும் கிடையாது, அதுக்காக நான் வரவில்லை என்று சொல்லுவார். ஆனா இந்த அம்மா போராடி அவரோட பேசி அவங்க என்ன செய்யறாங்க, விழுதுல உன் பிள்ளைங்க மேய்ச்சல சாப்பிடுறது கீழே விடுதல, அந்த அப்பத்துக்காக நாங்க நாய்க்குட்டிகள் சாப்பிடல என்று சொல்லி அதை உறவாக்கி அதனால அவர்களுக்கு நன்மை பொருந்தும்படியாக அவரு அந்த வார்த்தையை தேவனிடத்தில் பிரிச்சு கொள்ளப்பட அவசியம். அருமையான விளைஞர் நான்கு அப்படின்னா ஒரு குடும்பத்துக்காக உங்களுக்காக தேவனிடத்துல நீங்கள் சம்மதப்படுத்திக் கொள்ள அவர் வேணாம் கேட்க விடுறத போல இருக்கு. இந்த முழு வசனத்தை நாம் பார்த்தோம்னா
உனக்கு நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை சொல்றாரு. ஏன்னா இஸ்ரவேல் தான் நான் செய்யணும், இந்த வயசு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்ரவேலுக்கு இருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்கு இருப்பதை அவர் தெரியப்படுத்தி அவர் மகனுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக தேவனிடத்துல நீ நாய்க்குட்டி என்று சொன்ன வாயில விசுவாசம் பெரிய இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறதா இருக்க வேண்டும். இந்த வசனத்துக்காக தான் நாம் இருக்கிற ஒரு ஆசிரியர் பண்ணா கூட சரி, பள்ளிவிட்டாலும் சரி, 10 ஆண்டு இன்றைக்கு எந்த வசனம் பேசுறது இந்த அந்தமா ஒரு சாட்சி சொன்னார்ல, இந்த பிள்ளைக்காக சொல்லி அப்போது நான் பார்க்கிறது இந்த வசனம் எனக்கு அவருடைய ஞாபகம். அவரால் இந்த வசனத்தை எல்லாம் அப்படி இருக்குது. எப்படி இருக்குது அவங்க மஞ்சள் கவனத்துக்கு அதையும் போற சூழ்நிலை கொடிய வேதனைகள். என் மகள் மிகவும் வேதனைப்படுத்த அவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். அவரோ அந்த அம்மாவை அப்படியாக ஒதுக்கி ஒதுக்கி தந்த செய்வதற்காக தான் வந்தேன். என் குழந்தைகள் கொடுக்க வேண்டிய பரிசுத்தத்தை நான்குட்டிகளை நான் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு அவர் ஒதுக்கி ஒதுக்கி தரலாம் கூட அந்த அம்மா கிட்ட நெருங்கி 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 வந்து அவர் போகிற இடமெல்லாம் அவர் பின்தொடர்ந்தே வந்து அந்த உறவுக்குள்ளாக சேர்ந்து கொண்டாடுவாங்க. இன்றைக்கு நாமும் அப்படிதான் செய்ய வேண்டும். பின்வாங்கும் வழியாக செய்யணும். பல காரியங்களும் அப்படி தவிர்க்கிறோம். நமக்கெல்லாம் செய்ய மாட்டாரு என்று சொல்லி நம்மளை தள்ளிவிட்டால் நாம் கிறிஸ்துவோடு கூட நாம் நெருங்கும் பொழுது நிச்சயமா தேவன் என்ன சொன்னாரு, விசுவாசம் உனக்கு விசுவாசப்படி நான் இவ்வளவு சொல்லியும் என்னை விட்டு போகாம அபுதாபி அந்த கிறிஸ்துவை எனக்கு நல்ல ஒரு உறவு இருக்கிறது. யாருக்குதான் வசதி இதே வாசல் பகுதிகளுக்கு கதவை தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு இரண்டாம் பிரவேசிப்பேன். அடுத்தது ஒரு முக்கியமான வசனம். அடுத்தது என்ன சொல்லுது இந்த வார்த்தை, நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவர் அதுதான் இந்த போஜனம். அவர் என்ன சொன்னாரு, நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவர் உன்னோடு போஜனம். அதனால இங்க சொல்ற பரிசுத்தமான என்ன பண்ணுவாங்க, பிள்ளைக்கு கொடுக்கிற அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க கூடாது என்று சொன்னார். இங்க வெளிப்படுத்துகிற 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வசனம் என்னவென்றால், இதோ நான் வாசற்படிகளை வைத்து கதவை தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு போஜனம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அம்மா கதவை திறந்துட்டாங்க. கொடுக்க கூடாது என்ற போஜனத்தை இயேசு அவர்களுக்கு கொடுத்தார். அதெல்லாம் சொல்றாரு, விசுவாசம் பெரியது, விசுவாசம் பெரியது. அதெல்லாம் சொல்றாரு, பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அப்பத்தை என்ன பண்ணுறாரு, நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கிறார். இப்ப அவர் கதவை தட்டும் பொழுது இந்த அம்மா அவருக்கு இருதயத்தின் கதவை திறந்தாரு. அவர் உள்ள பிரவேசித்தார். அவருக்கு கொடுக்க வேண்டிய போஜனத்தை என்ன பண்ணாரு சொல்றாரு, நான் அவனோடு என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன், அவர் இன்னொரு நல்ல விருப்பமாக இருக்கிறாங்க. உலகத்துல விசுவாசி நிறைய கொடுப்போம், நிறைய ஆலோசனை கொடுப்பான், கெட்ட ஆலோசனை. உனக்கு இதெல்லாம் செய்ய மாட்டாரு, வியாதியில இருக்க வேண்டியதுதான். உனக்கு சுகம் கிடையாது, சுகத்தை கொடுக்கக்கூடிய வழி உனக்கு கிடையாது. அவர் நிச்சயமா அவனுக்கு செய்ய மாட்டார், இதுல இருந்து யாரும் அடைய மாட்டார் என்று சொன்னாலும் இந்த அம்மாவுக்கு கூட கிறிஸ்துக்கு எனக்கு நல்ல அவனோட உறவு இருக்கிறது. அவன் என்னோடு சேர்ந்து போயிடும், நான் அவனோடு சேர்ந்து போயிருந்தேன். இப்படியாப்பட்ட ஒரு பிரிட்ஷிப் எங்களோட இருக்குது என்று சொல்லி நீதி சுத்தப்படுத்தி இந்த குடும்பத்தில் உள்ள குறைவுகளை அவர் நிறைவாகி மாற்றுவார். அதே உலகத்தில் உள்ள தலைவினங்களை அவர் தலைமுறையாக மாற்றுவார்.
நிச்சயமே அவர் செய்வார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நிச்சயமா இதே நான் அந்த சூழ்நிலை நான் இருக்கிற என்ன பண்ணிருக்கேன், இவ்வளவு தெரிஞ்சு பேர என்ன போய் நாயும் சொல்லிடுறாங்க. நான் போயிட்டே இருக்கேன். ஆனா அந்த அம்மா அப்படி இல்லை. எப்படியாவது எனக்கு சம்மதம் காரணம் இருக்கும் இவர்களுக்கு ஆகாது. காணாமீனை இனங்கொண்டு மறக்கப்பட்ட பிதாவாகிய தேவன் தீர்மானத்துல எத்தனையோ செய்திருக்கிறார். அதனால அவர்களுக்கு சம்மதமே கிடையாது. அதனால அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் செய்ய வந்தேன், காணாமீன்கள் குடியிருக்கிறவர்களுக்கு நான் செய்யவே கிடையாது. அது கர்த்தருக்கு ஆகாத ஜனங்கள், அவருக்கெல்லாம் நான் செய்ய வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது என்று அவர் சொல்லியிருந்த போது கூட அந்த அம்மா எப்படி சம்மதம் கொண்டார்கள். இதே போல நாமும் செய்யணும். யார் சொன்னாலும் கூட சொல்றாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இவ்வளவு நாள் நீ கடவுளுக்கு வருவீங்க, என்ன நீ நல்லா இருக்கிற என்று சொல்லி நிறைய பேர் சொல்லி ஒரு காலம் நீ கர்த்தரை விடாமல் கர்த்தருடைய உறவு கர்த்தருடைய நேசிப்பு அவருடைய பரிசுத்தத்திலே நிச்சயமா கர்த்தருடைய இந்த உறவுகளுக்கு ஒரு பிரிக்கக்கூடிய பல சூழ்நிலைகள் சொந்த பந்தங்களை நம்ம அப்படியே செய்வாங்க. ஏன்னா நமக்கு ஏற்றி விடுவாங்க. நாமக்கு முன்கொண்டாவதாக சில நேரங்களில் விசுவாசத்தை வளர்க்கும்படியாக தேவன் அப்படி செய்வார். தேவனிடத்துல நல்லாவே இருக்கிறது, கெட்டாவியும் இருக்கிறது. சவுல் மேல கெட்டாவிய வளர்ப்பது கருத்து நல்லாவே இருக்குது, கெட்டாவியும் இருக்குது. கெட்டாவியும் அவர் சொன்னா உடனே செயல்படுத்தி போய் செய்யணும். அவங்க கேட்பாங்க, நீங்க ஒரு நாளாக 2 நாளாக வாசிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி நான் போட்டோமா அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். அது போய் ஒரு மனுஷன் மேல இறங்கி அது அப்போ வந்து என்ன பண்ணுவோம், என்ன நல்வார்த்தை சொல்லணும், நல்வார்த்தை சொல்லணும். இல்ல கெட்டாவது சொல்ல இறங்கி அவர் படம் பண்றது எல்லா விதமான தீமையான காரியங்களை செய்வது ஒன்று சாப்பிடுவதை அப்படி இருக்கு. அதனால சில நேரங்களில் தேவனாக கத்தத்தாங்க இப்படி அந்த ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளும் தேவன் இப்படி இருக்கிறவர் என்று சொல்லியும் அதே சமயம் இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த தேசத்துல இஸ்ரவேல் பார்த்தீர்கள் என்றால் யூதர்கள் தான் நாங்க தான் அப்படின்னு என்று சொல்வார்கள். இப்பொழுதுதான் நன்மைதான் இருக்கு. இதை முடிச்சா இல்ல நன்மைதான் இருக்கோம். நாமக்கு மைமுண்டாவதாக அவங்கதான் நாங்க தான் சொல்லி கொண்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட விசுவாசம் உள்ள இந்த அம்மா போல இருந்தவர்கள் எல்லாம் நம்ம போல எல்லாரும் இந்த தேவனாக ரட்சிப்புகளை நடத்துவதற்காக இந்த மாதிரி காரியத்தை செய்வோம். இதை குறித்து எல்லா இடத்திலும் பிரசன்னமான வழியாகதான் இதுலையும் அதை எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஆம்பியானதான இந்த வசனம் எங்கெல்லாம் கொண்டு இருக்கும் சொல்லிடுவாங்க. இந்த வசனம் எங்கெல்லாம் கொண்டு இருக்கும் நம்ம உபச்சாரியம் கர்த்தர் தாராளமா நிறைய பேர் விசுவாசம் வைப்பார்கள். அதுக்காகவும் தேவன் இப்படியாப்பட்டதை செய்கிறார். அது எந்த போராட்ட செய்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆவணாலும் கூட இருந்து நமக்கு அதை வளர்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். ஏன் இப்படி செய்கிறாரு? அவர் இறக்கம் உள்ளவர் தானே, மனம் முழுக்க உள்ளவர் தானே. இந்த அம்மா இவ்வளவு தெரிஞ்சு ஏன் செய்ய மாட்டார் என்று சொன்னார். இவருக்கு வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது, எங்கேயும் இவர்களை குறித்து போதிக்கப்படுவதையாக தேவனாக எல்லாரும் போற்றப்பட்டு எல்லாரும் புகழப்பட்டு தேவனாகி கர்த்தர் உங்களுடைய பெருமை கொடுக்கும் கர்த்தர் செய்வாரா? எவ்வளவு புதிக்கித்தனாலும் அவ்வளவா அந்த அம்மா உறவுக்குள்ளாக எனக்கு அம்மை நண்டவரை அந்த ரட்சிப்பு அம்மை நண்பரை எங்களுக்கு நிச்சயமே பங்குண்டு இருப்பதற்காக அந்த அம்மா சொல்றாங்க. இதை நிறைய இடத்துல நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்க மனம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரட்சிப்புள்ள கொண்டு வருவாங்க சொல்லி இந்த வசனம் என்ன விட அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. இவ்வளவு வார்த்தை கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை தடவை அவர்கள் பேசியிருக்கிற நாம என்ன பண்ணுவோம், 3 தடவை சொல்ல மாட்டேன், 4 தடவை சொல்ல மாட்டேன், 1 வாரமா சொல்ல மாட்டேன், 10 வாரமா
ஜெபம் பண்றேன், ஆனா இன்னும் இயேசு எனக்கு பதில் தரவில்லை. அப்படி என்றால் அது நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமான விசுவாசம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், கடைசியா சொல்லப்படுறது விசுவாசம். அந்த நபருக்கு வரும்போது நிச்சயமா பதில் நமக்கு கிடைக்கும் என்பதை நான் விரும்புகிறேன். மிகவும் எளிதாக நிச்சயமாக இந்த வசனத்தை நான் வாசித்து ரொம்ப ஆச்சரியம். யாருமே தெரியாது, ஆனாலும் அவரிடத்துல நிச்சயமாக நான் நன்மையை பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி ஒரு ஆடி நான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த செய்தியாக அப்படியே செய்தியாக நம்பி சொல்லிட்டு அப்படியே செய்தியாக நம்பி சொல்லிட்டு
நடக்குமா நடக்காது நிச்சயமா நடந்துச்சு. நாம நினைச்சு பார்க்கணும், ஜெபம் பண்ணுவோம், ஆனால் யாரும் நினைக்காத, யாரும் சிந்திக்க முடியாத அவர் வழியை திறந்து விட்டவர். சிவனா செய்ய மாட்டார். அவ்வளவுதான். முயற்சி பண்ணிக்கீங்க. வசனத்தை சொல்றேன், எல்லோரும் மகிழ்ச்சியா வராங்க. இன்னைக்கு அடிமைத்தனத்துல இருந்து நாம் விடுதலை பெற போகுது. இனி இந்த பிரச்சனையில இருந்து நாம் விடுதலை பெற போகுது. இன்னொரு மந்தம் இருப்பாரு இருக்கிறது. ஜனங்க அப்படியே சாமானிட்டே இருக்காங்க, நெருக்கப்படுகிறார். ஏன் நெருக்கப்படுகிறார்கள்? பின்னால இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். இருக்கிற ஜனங்க 6 லட்சம் பேர்ல முன்னாடி இருக்கிறவங்களுக்கு என்னன்னு தெரியும், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. என்ன இவ்வளவு கூட்டமாய் போச்ச, நெருக்கமாய் போச்ச, ஏன் போக முடியல? அவருக்கு ஒண்ணுமே புரியல. முன்னாடி இருக்கிற கூட்டம் எல்லாம் சேர்ந்து சொன்னதா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யுது? 6 லட்சம் ஜனங்க அவசியம் கண்டுபிடிக்க முடியுமா? என்னன்னா கடல் இந்த பக்கமா இருக்கு, எப்படி பிள்ளைக்குன்னா வச்சுட்டு ஆடு மாடு கழுதெல்லாம் இருக்கு, எப்படி அப்படியே ஒவ்வொருத்தராக போய் சேர்த்து 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 இருக்கும் பொழுது அப்படி இருக்கும். அன்னிடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரதத்துதான் அவர் வாழும். இன்னும் அதை பயந்தோடனே அதை கேள்வி பண்றவங்க இன்னும் ஜனங்க போய் முன்னாடி போயிட்டே இருக்காங்க. போகும்போது இன்னும் நிறுத்தமா என்ன செய்வது, ஏது செய்வது என்று ஒன்றும் புரியல. எங்க வழி பிறக்கும் என்று தெரியல. எல்லாரும் தொடங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். அவங்க இருந்த சூழ்நிலை நடக்குமா நடக்காதா சோர்ந்து போகிறேன், ஒரு பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் விழுந்தாங்க. என்னடா கர்த்தர் நாம் இதுல இருந்து விடுதலை பண்ணி நாம் இனி சுதந்திரமா இருக்கலாம் என்று எண்ணினால் நாம இப்படி சிக்கொண்டு போனோம் என்று சொல்லி யாரும் நினைக்கிறார் வாழ்க்கை திறந்து யாரும் நினைக்கிறார். யாரும் நினைச்சு பார்க்கல. செங்கல்ல வேண்டாவ பிறக்கும், வட்டாந்தரையாய் மாறும், அதுல வழி எங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி யாருமே நினைக்கல. தேவன் ஒருவரும் மாத்திரம் நினைத்தார், 8ஆம் முறையை உருவாக்கினார், வழிவாசல் திறக்கப்பட்டது. நடக்காரா நினைக்காது, நிச்சயமா நிச்சயமா நடத்துவார். நினைக்க முடியாது, நீ நினைக்க முடியாது. கர்த்தரோடு யாரு ஆச்சரியமாக அதிசயம் நினைச்சு பார்க்கல. வருமானம் நினைச்சு பார்க்கல. இவருக்கு இருப்பாரு அந்த அளவுக்கு தெய்வம். நான் நினைப்பாங்க உலகத்துல இருந்து ஒரு நபர் இல்லை சொன்னா அவங்களோட வாழ்க்கை அவ்வளவு நான் கடைபிடித்து நடக்கிறேன். வேலை ஏதோ ஒரு நாள் எடுத்த
நீங்க எதிர்பார்க்காத தவறி போனால் தேவனா அவரும் கரம் எடுத்து நடக்க அவன் இருக்கிறான். அப்ப நடக்கிறாங்க அப்படியே செய்வார். நிலையான நேரத்துல அவர் நடத்துகிறது செய்வதா செய்யும் செய்வதா செய்யும் செய்வதா செய்யும் அவரை காட்டிலும் அதிகமான விசுவாசத்தை அதிசயமான நம்பிக்கை ஊழல் நம்பிக்கையோடு இருக்கு. நிச்சயமா தேவன் நல்ல வார்த்தைகளை காவல் கேட்கிறாங்க. பிள்ளைகளுக்கு உயிருக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க தேவன் செய்கிறார். செவிப்பது மாத்திரம் நாங்களே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வரைய செய்கிறவர்கள் உங்களை ஆச்சரியமாக அதிசயமாக எல்லாவற்றும் நடத்தாமல் உலகத்தில் இருக்கிறவங்க காட்சியும் நமக்கு தருமாற்றம் உண்டானால் தேவன் செய்யப்பட்டவராக இருக்கிறார். தேவன் செய்யப்பட்டவராக இருக்கிறார். அவன் செய்யப்பட்டவராக இருக்கிறார். அவன் செய்வார். அவன் செய்வார். அவன் செய்வார். அவன் செய்வார். அவன் செய்வார். அவன் நாமத்துக்கு முன்பதாக பேயும் நோயும் ஓடுது சொல்லி நீங்க விசுவாசத்தோடு சொல்வாங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். நம்மோடு அனைத்து பரிசுத்தவான்களோடு இன்னொரு யாவருக்கும்